எக்ஸாம் அவ்வளவுதான். ஸோ இதுல பாஸ் ஆனாலும் எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. பட் இந்த 10 நாள் உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துட்டா மட்டும்தான் உங்களால எக்ஸாம். இந்த 10 டேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா நீங்க எல்லாம் ஸ்டடி ஹாலிடேஸ் போயிருவீங்க, சில பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. ஸோ அதனால நீங்க வீட்டுல இருந்து படிச்சீங்கனாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல வந்து படிச்சீங்கனாலும் சரி, இந்த 10 டேஸை தயவு செஞ்சு நல்ல வகையா பயன்படுத்திக்கோங்க. நான் இந்த 10 நாட்கள் அப்படின்னா வீட்டுல படிங்க. பட் ஸ்கூல்ல படிக்கிறத ஏன் ரொம்ப சஜஸ்ட் பண்றோம்னா, ஏதாவது சந்தேகம் கடைசி நேரத்துல உங்க டீச்சர்ஸ் யாராவது உங்களுக்கு உங்க சந்தேகங்களை தீர்க்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க டீமா படிக்க உங்க 12th அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, நீங்க ஹெல்ப் பண்ணி நிறைய பண்ணுவீங்க. பட் இந்த 10 நாள கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குரூஷியலா பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம், மாணவ மாணவிகளுக்கு சொல்றது, போனை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைவர்ஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க பள்ளிகள்லயே வந்து படிச்சீங்க அப்படின்னா உங்க நண்பர்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து உங்களுடைய படிச்ச எவ்வளவு சின்சியரான முறையில் நீங்க எக்ஸாம்ஸ் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணாவே நமக்கு முக்காவாசி we have crossed the half battle அந்த மாதிரி தான் இருக்கும். For people who have studied also and for everybody. மொத்தம் 3 கேட்டகரி தான் நியர்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடியே படிச்சு வச்சிருக்கவங்க, அவங்க ஆல்ரெடி வந்து நல்ல டாப்பர்ஸா இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன டிகிரி படிச்சீங்க அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. நேகா மேடம், டாக்டர் வினோதினி மேடம் பேசினாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ வந்து உண்மையாலுமே உங்க ஆஸ்பிரேஷன்ஸ் ஓகேப்பா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நிறைய படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஈஸியான क्वेश्चंस தான் வரணும்னு கேட்டுக்கிறேன். பயப்படாது, சரிங்களா? நல்லா கான்ஃபிடென்ட்டா நல்லா படிச்சிட்டு மார்க் வந்து இந்த மாவட்டம் வந்து லோ பொசிஷன்ல இருந்து ஹை பொசிஷன் நல்ல பெட்டர் क्वेश्चन வரணும்ன்றதுக்காக தான் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம்.